எதுக்கு உங்களுக்கு வீண் கஷ்டம்? நானே எப்படியாவது சாப்பிட்டுக்கிறேன். வேண்டாம், நான் தான் சாப்பாடு ஊட்டுவேன். இந்த ஆகட்டும். ஏய், என்னாச்சு? காரமா இருக்கா? இல்ல அருண், எனக்கு என் பிரியாக்கா ஞாபகம் வந்துருச்சு. ஆமா அருண், நான் +2 படிக்கும்போது என்னோட கை உடைஞ்சிருச்சு. ஒரு வாரம் எனக்கு அக்கா தான் சாப்பாடு ஊட்டி விட்டா. சரி, சாப்பிடு. இல்ல அருண், அப்படிப்பட்ட அக்கா கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா இன்னைக்கு நான் அவளை மிஸ் பண்ணிட்டேன். அருண், அக்கா ஊர்ல இருந்து வந்துட்டாளா? இன்னும் வரல போல இருக்கு. வந்திருந்தா ஆபீஸ் வந்திருப்பால. ஏன் கேக்குற? ஏன் உங்க பிரியாக்கா வந்து ஊட்டி விடணும்னு சொல்றியா? நீங்க தான் எனக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிறீங்களே. அருண், உங்களை மாதிரி புருஷன் எல்லா பொண்ணுங்களுக்கும் கிடைச்சிட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? அம்மாடி, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. ஆனா நீ கணவன் அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம்னு பழமொழியை மாத்திராத. சரி, அதெல்லாம் விடு. இந்த சாப்பிடு சாப்பிடு. மாமனை பாக்கிறதுக்கு தான் வெக்கம், பேசுறதுக்கும் வெக்கமா? மாமன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எங்க ஆத்தா முகத்தை கூட பார்க்காம உன்னை பார்க்க தான் ஓடி வந்தேன். நீ என்னடானா வெக்கத்தை இருக்க கட்டிக்கிட்டு மாமனை வதைக்கிற. காயத்ரி, பேசதான் வெக்கம், தொடலாம்ல. நல்லா கிட்ட வந்து உட்காரு. உன் கூட ஒட்டி உரசி போகிறதுக்காக தான் ஒருத்தங்கிட்ட இருந்து வண்டியே அடிச்சுட்டு வந்தேன். நீ என்னடானா நெருங்கி உட்காரலாம்ல. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பட்டுன்னு வீட்டுக்கு போயிட வேண்டாம். நம்ம போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அப்புறமா நைட்டு போகலாம், சரியா? மௌனம் சம்மதங்கிறதுக்காக எல்லா கேள்விக்கும் அதுவே பதிலாயிடுமா? ஏதாச்சும் 2 வார்த்தை பேசு காயத்ரி. உன் குரலை கேட்டு மாம கொஞ்சமாச்சும் கிறங்குறேன். பேச மாட்டியா? இரு, தியேட்டர்ல நான் பண்ற சேட்டையில நீ பேசிதானே ஆகணும். மாப்பிள்ள பாண்டி, பாண்டி. டேய் மாப்பிள்ள, நீயா? மாப்பிள்ள அவன் மட்டும் இல்ல, நானும் தான். என்னடா செட்டா இருக்கீங்க? பரிசம் போட்ட கையோட பொண்ணு தூக்கிட்டு எங்கடா கிளம்பிட்ட? படத்துக்கு தான். சரி, கிளம்பட்டுமா? அப்புறம் பாப்போம். எங்கடா ஓடுற? ஒரு நிமிஷம் வந்துட்டு போ. நேரம் இல்லல்ல. நம்ம ஊர் கொட்டாயில எத்தனை மணிக்கு ஆட்டம் ஆரம்பிக்கும் நமக்கு தெரியாதா? கொஞ்சம் வந்துட்டு போ. காயத்ரி, உன் மாமன் ரோசக்காரன் மட்டும் இல்ல, பாசக்காரனும் கூட. பயிலுவோ ஆசையா கூப்பிடுறானுவோ, ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். நீ இங்கே இரு. என்ன மாப்பிள? ஏமாப்ல நம்ம வழியா போயிட்டு பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போற? ஒரு கட்டிங் போட்டு போற.
அ, அ, அது இல்ல, சரக்க 3 வருஷம் கழிச்சு பார்க்கறேன். அ, அ, விடவும் மனசு வரல. சரி ஊத்து. செல்லம், 2 நிமிஷம். மாமா ஒரு கட்டிங் போட்டு வந்துடுறேன். என்னடா சப்புன்னு இருக்கு? நான் ஒரு 3 வருஷம் கழிச்சு குடிக்கிறேன், ஆனா எறும்பு கடிச்ச மாதிரி கூட இல்லையடா. அப்ப இன்னொரு கட்டிங் போடு, உட்காரு. அப்படிங்கிற? சரி போடு. காயத்ரி, கவலைப்படாத. நம்ம தலைவர் படம், நம்ம உள்ள காலை வைக்காம படத்தை ஓட்ட முடியாது. இன்னும் ஒரே ஒரு கட்டிங் தான். இப்பதான் லேசா ஏறிக்கிட்டு இருக்கு. போயிடலாம் இரு. ஐயோ காயத்ரி, காயத்ரி ஏன் அழற? காயத்ரி அழாத, என்னமாச்சு சொல்லு. ப்ளீஸ் அண்ணி, எல்லாரும் சேர்ந்து என்ன கொண்டு கூட போட்டுருங்க. ஆனா இந்த கல்யாணம் மட்டும் வேண்டாம் அண்ணி. என்னால நாளை கல்யாணம் படிக்க முடியாது. ஏண்டி மருமையன் கூட சினிமாக்கு தானே போன, இப்ப எதுக்கு மூக்க சிந்துட்டு நிக்கிற? என்னாச்சு? நான் உங்களுக்கு என்னமா பாவம் பண்ண? நாங்க மட்டும் இப்ப என்ன பாவம் பண்ண உங்களுக்கு? என்ன பதில காணோம்? கேக்குறேன்னு இல்ல. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். ஆரம்பிச்சிட்டியா? ஏண்டி கழுத, நான் அம்புட்டு தூரம் சொல்லியா மறுபடியும் இவன் மனசை கலைக்கிறதுக்கு மந்திரம் ஓத ஆரம்பிச்சிட்டியா? அவங்கள எதுக்கு திட்டுற? என்ன கேளு, எனக்கு அவனை பிடிக்கல. அவனை பார்க்கவே அருவருப்பா இருக்கு. இன்னொரு வார்த்தை பேசின பட்டுன்னு அரைஞ்சு போடுவேன். கட்டுக்க போற புருஷனை அவன் வைங்கிற. அம்மா உனக்கு தெரியாதுமா, அவன் 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 என்ன பண்ணா தெரியுமா? காயத்ரி என்னம்மா சொல்ற? பாண்டி என்ன பண்ணாரு? சொல்லவே நாக்கு கூசுது. என்ன அவன் கூட சினிமாக்கு வேற அனுப்பியிருக்கச்சே. முதல்ல அவன் என்ன செஞ்சான்னு சொல்லிடியே. குடிக்கிறான், நடு ரோட்ல உட்கார்ந்து குடிக்கிறாமா அவன். இம்பிட்டு தானா? அம்மா ஏண்டி தண்ணி அடிக்காத ஆம்பளைங்க நம்ம ஊர்ல எவண்டி இருக்கா? குடிக்க மாட்டோன்னு தெரிஞ்சா அவனை ஊரை விட்டு ஒதுக்கிடுவாங்கடி இவங்க. இத போய் இம்பிட்டு பெருசா பேசிக்கிட்டு இருக்க. நான் கூட ஏதோ அவங்க மரட்டுத்தனமா உங்ககிட்ட நடந்துக்கிட்டாங்களோன்னு நினைச்சிட்டேன்.
போடி, போய் மூஞ்சி கழுவிட்டு ரெடியாரு. மருமன் தேடிட்டு வந்துட போறாரு. என்னம்மா பேசுற நீ? ஒரு கொலைகாரன், ஒரு குடிகாரன், அதுவும் மத்தவங்க முன்னாடி ஒரு பொண்ண பக்கத்துல நிக்க வச்சுக்கிட்டு ரெட்ட அர்த்தத்துல பேசிட்டு இருக்கா. அவன மருமகன்னு சொல்லிட்டு இருக்கியா? நான் உன் பொண்ணுமா. என் மேல கொஞ்சம் கூட உனக்கு ஏற்கமே இல்லையா? இப்படி ஒரு கேவலமானவன் கூட எப்படிமா என்னால நல்ல வாழ்க்கை வாழ முடியும்? காயத்ரி, வார்த்தை தடிக்குது. பாண்டி இந்த வீட்டு மாப்பிள. நான் உன் பொண்ணுமா. நான் மனசு வெடிச்சு கதறிட்டு இருக்க. நீ மறுபடியும் அந்த கேடு கட்டவனை போய் மருமகன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. என்னால அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. அத்தை, நான் வேணா அவகிட்ட பேசுறேன். ஹேண்ட்ல கேன்ல ஏறு, ஐஸ் ஃபுல்லா டியரு, எம்டி டேங்க், ரிவர் கம்மு, நைப் ரிவர்ஸ் கியரு, பெங்களூரு, ஓ மை லவ், யூ ஷோட் மீ பவு. அத்தை வேணா அத்தை, ப்ளீஸ் அத்தை. சின்ன பொண்ணு எதை தெரியாம பண்ணிட்டு அத்தை. சொல்றத கேளுங்க அத்தை, நான் பேசி பாக்குறேன். அத்தை அத்தை கிட்ட வராத. நீ எப்ப மண்ணுல பிறந்தியோ அப்ப முடிவு பண்ணது இந்த கல்யாணம். தங்கச்சி மாமன் தான் தன் மருமவன் உன் அப்பம் கொடுத்த வாக்கு. அது அந்த ஆள் உசுருக்கு சமம். அதனால இது நடக்கலனா என்னடி நீ புள்ளைய வளர்த்திருக்கன்னு முதல்ல என்னையத்தான் கொல்லுவாரு. அவர் கொல்றதுக்கு முன்னாடியே என்னை நானே கொன்னுக்கிறேன். பெத்தவ உசுறு உனக்கு முக்கியமா இல்ல நீ எடுத்த முடிவு உனக்கு முக்கியமா? ஏன் உசுறு வேணும்னா மரியாதையா உள்ள போ. இல்ல இந்த கல்யாணத்தை தடுத்தே தீருவேன்னா நடு வீட்டுல உன் கண்ணு முன்னாடியே நான் போனமா சரிவேன். உன் அப்பன்ட்ட நீயே பேசிக்கடி. இப்ப நீ உள்ள போறியா இல்ல என் கழுத்தை அறுத்துக்கட்டுமா? காயத்ரி, உள்ள வா வா. நிலங்கடி. 2 பேத்துக்கும் சொல்றேன், மறுபடியும் உங்க மனசுல இந்த கல்யாணத்தை நிறுத்தணுங்கிற நினைப்பு கனவுல கூட வரக்கூடாது. கூட்டிட்டு படி. காயத்ரி, நம்ம எல்லாம் ரப்பர் வளையல் மாதிரி. சத்தம் போட வாய் கிடையாது. நீயும் நானும் என்னதான் செஞ்சிட முடியும்? விதி எழுதுனத எதை வச்சு அழிக்க முடியாதுமா.
எவன்டா கண்ணு முன்னு தெரியாம கார் ஓட்டுறது? என்ன அருண், ஆபீஸ்லாம் லீவ் போட்டுட்டு பொண்டாட்டிய தாங்கன்னு தாங்குற போல இருக்கு. பொண்டாட்டிக்கு காய்கறி பால் வாங்கி கொடுக்கறது மட்டும் தானா, இல்ல சமையல் வேலை, துணி துவைக்கிறது, இப்படி எல்லாமே வா? என்ன வேணும் உனக்கு? நீ தான் வேணும் எனக்கு. என்ன உன் பொண்டாட்டிய விட்டுட்டு என் கூட வந்துடுறியா? முடியாதுல. அதான் நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நானே அமைச்சுக்கிட்டேன். ஆபீஸ்ல பார்த்தல உங்க எம்டிய, அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். வசதியான இடம், அருமையான வாழ்க்கை. எனக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கை கிடைக்கணும்ன்றதுக்காக தானோ என்னவோ கடவுள் உன் கூட என்ன சேர்த்து வைக்கல போல இருக்கு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு கை கட்டி சேவை செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நிலைமைய பாத்தியா? இப்போ நீ என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற இடத்துல இருக்க போற. இததான் அருண் விதிங்கிறத. யாரோட வாழ்க்கையும் யாரோடையும் முடிஞ்சு போறதில்ல அருண். வாழவே கூடாதுன்னு முடிவெடுத்தவ இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாலேன்னு உனக்கு ஆச்சரியமா இருக்கா? என்னால உன் வாழ்க்கை வீணா போச்சுன்னு நான் தினம் தினம் என் மனசுக்குள்ள அழுதுட்டு இருக்கேன். இப்போ உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் சந்தோஷத்தை தூக்கி குப்பையில போடு. நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நான் சந்தோஷமா தான் இருப்பேன். முதல்ல நீயும் உன் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருப்பீங்களான்னு யோசிச்சு பாரு. ஹலோ, பாவம், நீ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த பால் காய்கறி எல்லாம் வீணா போயிடுச்சுல. இந்தா வேற வாங்கிக்கோ. போ அருண். நான் என் சந்தோஷத்துக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கல. பிரியாவையும் உன்னையும் என் காலடியில போட்டு நசுக்க தாண்டா இந்த கல்யாணம்.
ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சரி அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும் ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பா ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பட்டால பச்சை முகம் பாலு அடியும் முகம் பட்டால பச்சை முகம் பாலு அடியும் முகம் பச்சை முகத்தழகாயரசா ஆண்டிப்பட்டி கனவா. அவன் அழகாவா இருக்கு. அழகு நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே